சைட்டுக்கு ஆப்போசிட்ல ட்ரெயின் போறதே பார்க்க முடியுது. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் சார்? நம்ம மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 600 மீட்டர் தான் வரும். 600 மீட்டர் தான். 600 மீட்டர் தான். நம்ம சைட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அப்படியே ரயில்வே ட்ராக் வந்துடும் சார். அதை பாக்குறீங்க இல்லைங்களா, அதுதான் மதுராந்தகம் கோர்ட். ஓ, இது கோர்ட் இல்லையா? ஆமாங்க சார், மதுராந்தகம் கோர்ட் முன்னாடியே தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. கோர்ட் வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு. கோர்ட் வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர் தான் சார். சரி, நம்ம சைட்டுக்கும் பஸ் ஸ்டாப் உள்ள தூரமும் கரெக்ட்டா 200 மீட்டர் தான். 200 மீட்டர் தான். ஜிஎஸ்டி ரோட 200 மீட்டர் தான். ஆமாங்க. அது இல்லாம இங்க வந்து மதுராந்தகம் சிட்டிலேயே இருக்கு நம்ம சைட்டு. இங்க வந்து மார்க்கெட், பஸ் ஸ்டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கு. வணக்கம் நேர்களே, மதுராந்தகம் சிட்டியை ஒட்டி ஜிஎஸ்டி சாலையில இருந்து 200 மீட்டர் தூரத்துல புதிய மனைப்பிரிவை சேல்ஸ்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் ரேணுகா அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மதுராந்தகம் சிட்டில ஜிஎஸ்டி ரோடுக்கு பக்கத்திலே நம்ம சைட் லான்ச் பண்ணிருக்கீங்க. நம்ம சைட்டு எக்ஸாக்டா கரெக்டா எங்க இருக்குது? நம்ம சைட் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது வருது இல்லைங்களா, மதுராந்தகம் கோர்ட்டுக்கு அப்படியே பக்கத்திலேயே வரோங்க. வெறும் ஒரு 200 மீட்டர் தான் சார். ஜிஎஸ்டில இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. சரி, நம்ம சைட்டுக்கும் ஜிஎஸ்டி ரோடுக்கும் இடையில தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் 200 மீட்டர் தான். வெறும் 200 மீட்டர் தான். சரி, இப்போ நம்ம சைட்ல இருந்து கரெக்டா மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம்? பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். 500 மீட்டர் தான். நீங்க நடந்தே போயிடலாம். நடந்தே போயிடலாம். இடம் வாங்குறவங்க பக்கத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்குது சார்? அதை பாக்குறீங்க இல்லைங்களா, அதுதான் மதுராந்தகம் கோர்ட். ஓ, இது கோர்ட் இல்லையா? ஆமாங்க சார், மதுராந்தகம் கோர்ட் முன்னாடியே தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. கோர்ட் வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு. கோர்ட் வாசல்லே பஸ் ஸ்டாப் இருக்கு. இங்க இருந்து வெறும் ஒரு 200 மீட்டர் தான் சார். சரி, நம்ம சைட்டுக்கும் பஸ் ஸ்டாப் உள்ள தூரமும் கரெக்ட்டா 200 மீட்டர் தான். 200 மீட்டர் தான். ஜிஎஸ்டி ரோட 200 மீட்டர் தான். ஆமாங்க. சைட்டுக்கு ஆப்போசிட்ல ட்ரெயின் போறதே பார்க்க முடியுது. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் சார்? நம்ம மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 600 மீட்டர் தான் வரும். 600 மீட்டர் தான். 600 மீட்டர் தான். நம்ம சைட்டுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அப்படியே ரயில்வே ட்ராக் வந்துடும். சரி, நம்ம சைட்ல இருந்து மதுராந்தகம் பஸ் ஸ்டாண்டும் பக்கம் தான், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான். ஆமாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரோட பக்கம் தான். ஜிஎஸ்டி ரோட பக்கம் தான். உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நீங்க எந்த ட்ரெயின்ல வரீங்களா, பஸ்ல வரீங்களா, எப்படியோ உங்களுக்கு ஈஸி அக்சஸ் இருக்கு. சரி, அது சிட்டிக்குள்ள வந்து வேலைக்கு போறவங்க வந்து நம்ம சைட்ல வந்து ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டி இங்கே இருக்கலாம் இல்லையா? தாராளமா ஈஸியா வந்து ட்ரெயின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? பஜாரும் இருக்கு பக்கத்துலயே. பஜாரும் பக்கம் தான். பஜாரும் பக்கம் தான் இருக்கு. உங்களுக்கு ஈஸி அக்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் வந்து போட்டிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 48 பிளாட் வருதுங்க. சரி, பிளாட் சைஸ் சொல்லுங்களா? பிளாட் சைஸ் வந்து 657ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து 687 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? 657ல இருந்தே இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனியா டேப் கனெக்ஷன் கொடுத்துறோம். சரி, டேப் கனெக்ஷன் கொடுத்துறோம். ஃபுல்லா அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துறோம். அதே மாதிரி இபியுமே உள்ள கொண்டு வந்துடுறோம் நம்ம. சரி, சைட் வந்து லான்ச் பண்ண போறீங்க இல்லையா? ஆமா. என்னைக்கு லான்ச்சிங் வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங். வர சண்டே. வர சண்டே 12ஆம் தேதி. சரி, அதாவது ஜூலை 12. ஆமாங்க. சரி, இப்போ நம்ம சைட் வந்து நியூ சைட்டுங்கனால எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல? எல்லா ஃபேஸிங்லயுமே பிளாட் அவைலபிள் இருக்கு. கார்னரும் வாங்கிக்கலாம். கார்னர் வேணாலும் இருக்கு, வாங்கிக்கலாம் நீங்க. சரி, இப்போ நம்ம சைட்டுக்குள்ள வந்து மெயின் ரோடு என்ன சைஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க சார். 30 ஃபீட் ரோடு. ஆமா, இதெல்லாம் 30 ஃபீட் ரோடு. சைட்ல வர்றது இது 30 ஃபீட் ரோடு. இதுக்கு அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோட்ல வரும். இந்த சைட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களும் வந்து உடனே வீடு கட்டிடலாம். அதாவது நம்ம லோக்கல்ல உள்ளவங்க, அதாவது உங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தான் மார்க்கெட்டு, ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதனால உடனே வீடு கட்டி குடியேறலாம். அதாவது மதுராந்தகம் சிட்டிக்குள்ளே வந்து எனக்கு வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து தாராளமா அங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டலாம். தாராளமா பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இங்க வந்து பிளாட் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் சார். சோ இதுல வந்து நம்ம மாடல் ஹவுஸும் கொடுத்துறோம் சார். மாடல் ஹவுஸும் கட்ட போறோம். உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வீடு வர்றதா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும். நம்ம மாடல் ஹவுஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு வர மக்கள்லாம் வீடெல்லாம் கட்டிடுவாங்க. ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரஷ்ஷான ஒரு இதுவா வந்துடும். சரி, நம்ம சைட்ல பிளாட்டாவும் வாங்கிக்கலாம், வீடாவும் வாங்கிக்கலாம். சரி, ஒரு கஸ்டமர் வந்து வீடா கேட்குறாங்க, தனி வீடு, எத்தனை மாதங்கள்ல கட்டி கொடுப்பீங்க சார்? அது 6 மாசத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதிகபட்சம் 6 மாசம். அதிகபட்சம் 6 மாசத்துல நம்ம பண்ணி, ஏன்னா நம்ம இபி லைன் எடுத்துடுறோம், டேப் கனெக்ஷன் கொடுத்துடுறோம், இது எல்லாமே இருக்கிறதுனால 6 மாசத்துல கட்டி. சரி, இப்போ நம்ம சைட்ல பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ஒட்டி நீங்க எங்க விசாரிச்சீங்கனாலுமே மதுராந்தகம்லே 4000 அபோவ் இருக்கு. நம்ம வந்து 3100 பண்ணிட்டு இருக்கோம் சார். 3100 ரூபாய். ஆமாங்க சார். இந்த பிரைஸ்ல ஏதாவது நெகோஷியபிள்?
சார் அதாவது நம்ம லான்ச்சிங் இருக்கு வர சண்டே. ஸோ அந்த வரவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துட்றோம் சார். அதாவது எப்படின்னா கான்செப்ட் நம்ம வந்தாங்கன்னா சைட் வந்து பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 5 கிராம் வெள்ளி கொடுத்துரும். ஓ சைட்டை பார்க்க வந்தாலே 5 கிராம் வந்து வெள்ளி கொடுக்குறீங்க? ஆமாம் சார், ஃபேமிலியோட நம்ம கேபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ ஃபேமிலியோட சைட் பார்க்க வராங்கனாலே நம்ம 5 கிராம் வெள்ளி கொடுத்துடுறோம். சரி சரி. அது போக புக்கிங் பண்ணுற கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின் சார். ஓ 2 கிராம் கோல்டு காயினா ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக கொடுக்குறோம் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து ஜூலை 12ஆம் தேதி லான்ச்சிங்க்கு மட்டும், அதாவது வர சண்டே மட்டும். நம்ம சைட்ல மினிமம் சைஸ் பிளாட் டோட்டலாக என்ன பிரைஸ் வருது சார்? மினிமம் பார்த்தீங்கன்னா 19 lakhsல இருந்தே பிளாட் அவைலபிள். 19 லட்சம். ஆமாம், 19 லட்சம்ல இருந்தே பிளாட். சரி, அந்த பிளாட்டை வாங்க மக்கள்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் சார்? 30% இருந்தால் போதும். 70% லோன் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். லீடிங் பேங்க்ஸ்லேயே நம்ம பண்ணி. சரி, அதாவது ஒரு 4 lakh இருந்தால் போதுமா? போதும் சார். பேலன்ஸ் வந்து 15 லட்சம் வந்து லோனாக வாங்கி கொடுத்துருங்க. லோனாக வாங்கி கொடுத்து நம்ம சைட்ல இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம் சார்? இங்கே 100% growth இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வெறும் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர் தான். அதாவது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 200 மீட்டர் தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து மதுராந்தகம் சிட்டிலேயே இருக்குது நம்ம சைட்டு. இங்கே வந்து மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. 2வது காரணம். 3வது பார்த்தீங்கன்னா குளோபல் சிட்டி சார். இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குளோபல் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த குளோபல் சிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம்லாம் நல்ல பீக் ஆகிடும் சார். ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டை வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க சார்? சைட் விசிட் வந்து அவங்க டோர் ஸ்டெப்புக்கே, அவங்க வீட்டுக்கே நம்ம கேப் அனுப்பி சைட் விசிட் பண்ணிட்டு திரும்பவும் அவங்கள கூட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ற வரைக்கும் நம்மளே பார்த்துப்போம் சார். சரி, அதாவது சென்னையில் எங்க இருந்தாலும் வந்து கால் பண்ணலாம் இல்லையா? நம்ம கால் பண்ணாங்கன்னா உடனே நாங்க வண்டி கேப் அனுப்பி விடுறீங்க? கண்டிப்பா சார், அனுப்பி. நேரில் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா.